ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கவிஷ் கியூட் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ரொம்பவே பாரம்பரியமான அடுப்பு இல்லாமல் எண்ணெய் இல்லாமல் நம்ம இன்றைக்கி சமைக்க போகிறோம். அதுவும் பார்த்திங்கன்னா 13 ரெசிபி ரொம்பவே சிம்பிளாகவும் ஈஸியாகவும் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். ஸோ வாங்க எப்படி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம செய்ய போகிற ரெசிபி என்ன அப்படின்னா அவல் பாயாசம் தான் செய்ய போகிறோம். ஸ்டார்டிங்கே நல்லா ஸ்வீட்டாக ஸ்டார்ட் பண்ணுறோம்ல. ஓகே, அதுக்கு ஒரு கப் அளவுக்கு அவலை மிக்ஸி ஜாரில் நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். இது மாதிரி நல்லா நைஸாக கிரைண்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா ஒரு பவுலுக்கு மாற்றிடலாம். பவுலுக்கு மாற்றினதுக்கப்புறமா தேங்காய் பால் வேணும். தேங்காய் பால் போய் எடுத்துகிட்டு வந்துடலாம். தேங்காய் பால் ரொம்ப தண்ணி மாதிரி இல்லாமல் கொஞ்சம் திக்காக பார்த்துக்கோங்க. 2 டைம் மட்டும் பால் எடுங்க, கரெக்டாக இருக்கும். இப்போ எடுத்த தேங்காய் பாலை நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா, அந்த இது கூட சேர்த்துடலாம். அவல் கூட 1 கப் அளவுக்கு அவல் எடுக்கிறோம் அப்படின்னா 4 கப் அளவுக்கு தேங்காய் பால் எடுத்துக்கோங்க. நீங்கள் எந்த கப்பில் அளக்குறீங்களோ சேம் அதே கப்பில். கூடவே பார்த்தீங்கன்னா ஒரு வாழைப்பழத்தை நல்லா பொடியாக குட்டி குட்டியாக சாப் பண்ணி இது கூட சேர்த்துக்க போகிறேன். இது இடையில வாயில் கடிப்படும் போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். கூட பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை எடுத்துக்கலாம். உங்களுடைய சுகருக்கு ஏற்ற மாதிரி கூடவோ குறைச்சோ சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். நல்லா இப்போ கலந்து விட்டுக்கலாம். நல்லா கலந்ததுக்கப்புறமா இது கூட பொடியாக கட் பண்ண முந்திரி சேர்த்துக்கலாம். கூடவே ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இது அப்படியே வேறு ஒரு டம்ளருக்கு மாற்றிடலாம், கிளாஸ்க்கு மாற்றிடலாம். சேர்த்துட்டு இது கூட கொஞ்சம் டேஸ்ட்டுக்காக கடிப்படும் போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கணும் அப்படின்றதுக்காக டியூட்டி ஃப்ரூட்டி கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு பிடிச்ச கலரில் சேர்த்துக்கோங்க. அவ்வளவுதான், நம்மளுடைய அவல் பாயாசம் ரொம்ப சூப்பராக தயாராகிடுச்சு. அடுத்து நம்ம பார்க்க போகிற ரெசிபி பப்பாயா கூட்டு. அதுக்கு இப்போ நான் 2 ஸ்லைசஸ் அளவுக்கு பப்பாயா எடுத்து வச்சுருக்கேன். இதை பப்பாளி எல்லாத்தையுமே பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். பொடியாக கட் பண்ணி எடுத்த பப்பாளியை வேறொரு பவுலுக்கு மாற்றிடலாம். மாற்றிட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். காரத்துக்கு கொஞ்சம் போல் உப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சம் போல் புளிப்புக்காக லெமன் சேர்த்துக்கலாம். இதில் இனிப்பு, புளிப்பு, உப்பு எல்லாமே சேர்ந்துருக்கனால டேஸ்ட் ரொம்ப பக்காவாக இருக்கும். இதை எல்லாத்தையுமே ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான பப்பாளி கூட்டு தயார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி என்னென்னா வடை. அதுக்கு இப்போ நம்ம மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் போல் பொட்டுக்கல்லையே நல்லா பவுடர் பண்ணிக்கலாம். இது வடைக்கு நல்ல ஒரு பைண்டிங் ஏஜெண்ட்டாக இருக்கும். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். அதில் 1 ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் துருவல் சேர்த்துக்கிறேன். கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கலாம். பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கலாம். கேப்சிகம் நல்லா பொடியாக நறுக்கிட்டு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் துருவிய இஞ்சி சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் சோம்பு, ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு சேர்த்துக்கிறேன். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை எல்லாத்தையுமே நல்லா கைகள் வச்சு நல்லா பிசைஞ்சு கொடுத்துக்கலாம். இதையெல்லாம் நல்லா ஒன்று சேர்ந்து பிசைஞ்சதுக்கப்புறமா கூடவே பொட்டுக்கடலை மாவை நல்லா பைண்ட் பண்ணி சேர்த்துக்கணும். பொட்டுக்கடலை மாவு எந்த அளவுக்கு நமக்கு டைட்டாக பிடிக்க வருதோ அந்த அளவுக்கு தேவையான அளவுக்கு சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2லேருந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இப்போ இதை நல்லா கைகள் வச்சு பிசைஞ்சு விட்டுக்கலாம். பொட்டுக்கடலை மாவு நம்ம சேர்க்கும் போது இதில் உள்ள ஈரத்தை நல்லா அப்சர்வ் பண்ணிடும். அப்போ நம்ம கையில் பிடிக்கும் போது கரெக்டாக இருக்கும். இது கூடவே கொஞ்சம் போல் கொத்தமல்லி தலைகளை தூவிக்கலாம், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம வடை தட்டிடலாம். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான வடை ரெடி ஆயாச்சு. அவ்வளோதான், நம்மளோட வடை ரெடி.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி ஸ்வீட் பயிறு மிக்சர். ஓகே, அதுக்கு பார்த்தீங்கன்னா நல்ல முளைக்கட்டிய பச்சை பயிறு நான் எடுத்திருக்கேன். அது நல்ல ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துக்கலாம். இது நம்ம சும்மா அப்படியே பச்சையாக சாப்பிட்றதுக்கே டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே இனிப்பு சேர்த்து சாப்பிட்டோம்னா இன்னும் நல்லாயிருக்கும். ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூளும் கூடவே ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவலும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் அப்படின்னா நம்ம ஸ்வீட் பச்சை பயிறு ரெடி ஆயிரும். இது பாருங்கள், பார்க்கவும் ரொம்ப அழகாக இருக்குது, சாப்பிட்றதுக்கு ரொம்பவே டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இது மாதிரி ரெசிபிஸ் எல்லாம் வெயிட் லாஸ் பண்ணுறவங்க சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்ல வெயிட் லாஸ் ஆகும். வெயிட் ரொம்ப சீக்கிரம் பர்ன் ஆகும். கூட டேஸ்ட்டுக்காக கொஞ்சம் போல் நாட்டு சர்க்கரை சேர்த்துருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா நம்மளோட ஸ்வீட் பயிறு தயாராகியாச்சு. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி வெஜ் சாலட். அதுக்கு நம்ம இப்போ ஒரு பவுலில் வெஜிடபிள் எல்லாம் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் சேர்த்துக்கிறேன். 1 ஸ்பூன் அளவுக்கு கேரட் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல், அதாவது 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக துருவிய இஞ்சி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு நல்ல பொடியாக நறுக்கின வெங்காயம் சேர்த்துக்கிறேன். ஒரு கைப்பிடி அளவுக்கு பச்சை பயிறு, முளைக்கட்டிய பச்சை பயிறு சேர்த்துக்கிறேன். அடுத்து குட்டி குட்டியாக நறுக்கின கேப்சிகம் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிறேன். இது கூட ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் சேர்த்துக்கலாம். கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கூட கொஞ்சம் போல் மல்லித்தழை சேர்த்துக்கலாம். இது கூட நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கறதுக்காக தயிர் சேர்த்துக்கலாம். தயிர் பால் நீங்கள் சோயா மில்கில் பண்ண பால் கூட நீங்கள் எடுத்து அது கூட தயிர் சேர்த்துக்கலாம். நான் கடையில் வாங்கின தயிர் தான் நான் இன்றைக்கி சேர்த்துருக்கேன். பாக்கெட் பாலில் செய்த தயிர் தான் சேர்த்துருக்கேன். இப்போ இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தோம் அப்படின்னா வெஜ் சாலட் ரெடி. அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி கீரை பொரியல். அதுக்கு நான் இன்றைக்கி மல்லித்தழை தான் எடுத்திருக்கேன். நல்ல நாட்டு மல்லியாக இருந்தால் இன்னும் வாசனையாக டேஸ்ட் சூப்பராக இருக்கும். மல்லித்தழை நல்லா பொடியாக நறுக்கி எடுத்துகிட்டு வந்துடுங்க. ஒரு கைப்பிடி அளவுக்கு இருக்கும். இது கூட குட்டி குட்டியாக நறுக்குனா கேப்சிகம் சேர்த்துக்கலாம். பச்சை மிளகாய் டேஸ்ட்டு கொடுக்கறதுக்காக கேப்சிகம் சேர்த்துக்கிறோம். 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. இதில் லெமன் ஒரு 4-5 சொட்டு விட்டுக்கோங்க. கூடவே கொஞ்சம் போல் சீரகம் சேர்த்துக்கலாம். இது கூட கொஞ்சம் பெருங்காயத்தூள் ஒரு 1/4 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதை சேர்த்து நல்லா கலந்து விட்டோம் அப்படின்னா நம்மளோட சூப்பரான கீரை பொரியல் ரெடி. புளிப்பு பத்தலை அப்படின்றனால ஒரு 2 சொட்டு சேர்த்துருக்கேன். அவ்வளோதான், நம்மளோட சூப்பரான கீரை பொரியல் தயார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி இட்லி. ஓகே, இட்லி எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா 1 கப் அளவுக்கு அவல் நம்மளாம் மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜாரில் சேர்த்த அவலை நல்லா கொரப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துக்கலாம். இந்த மாதிரி ரவை பதத்துக்கு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. இதை ஒரு பவுலில் சேர்த்துக்கலாம். 1 கப் அளவுக்கு நம்ம அவல் எடுத்தோம் இல்லையா, ஒரு 1.5 கப் அளவுக்கு நமக்கு தேங்காய் பால் தேவைப்படும். அதை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் கொஞ்சமாக கலந்துட்டு, அதாவது ஒரு இட்லி மாவு பதத்துக்கு கரைச்சி எடுத்துக்கோங்க. எல்லா தேங்காய் பாலையுமே ஒரு 1.5 கப் அளவுக்கு, எனக்கு 1 கப் அவளுக்கு 1.5 கப் அளவுக்கு தேங்காய் பால் தேவைப்பட்டுச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இட்லி மாவு பதத்துக்கு நான் எடுத்துக்க போகிறேன். நல்லா கலந்துட்டு இப்போ பார்த்திங்கன்னா ஒரு பிளேட் வச்சுக்கலாம். பிளேட் வச்சுட்டு அதுக்கு மேலே ஒரு இட்லி தட்டு வச்சுக்கிறேன். இட்லி தட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே இட்லி துணி போட்டுக்கலாம். இட்லி துணி ரொம்பவும் ஈரமாக இருக்கக்கூடாது, நல்லா புழிஞ்சிட்டு எடுத்துக்கோங்க. இது மாதிரி போட்டுட்டு இதுக்கு மேலே அந்த துணிக்கு மேலே இட்லி விட்டுக்கலாம். அதாவது இட்லி பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டியமாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லா அவளையுமே இதே மாதிரி நம்ம கரைச்சி வச்சுருக்க மாவு இருக்குல்ல, அதை இதே மாதிரி சேர்த்துட்டு லைட்டாக ப்ரெஸ் பண்ணி கொடுத்துக்கோங்க. எல்லா பக்கமுமே போட்டுட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணி நல்லா இட்லி மாதிரி ஷேப்க்கு நம்ம வச்சிடலாம். இது மாதிரி நம்ம காட்டன் துணி போட்டு வைக்கிறதுனால அதில் உள்ள தண்ணி எல்லாமே நல்லா அப்சர்வ் ஆகிடும். அப்சர்வ் ஆனதுக்கப்புறமா நல்லா நமக்கு இட்லி ஷேப்பில் கிடைக்கும். மேலே எக்ஸஸாக இருக்க துணி எல்லாத்தையுமே க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம். இது மாதிரி க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு இதுக்கு மேலே ஒரு மூடி போட்டு மூடி வச்சிடலாம். ஒரு 1/4 மணி நேரம் அப்படியே ஓரமாக இருக்கட்டும், டிஸ்டர்ப் பண்ண வேண்டாம். ஒரு 1/4 மணி நேரம் கழித்து பார்க்குறோம். நம்மளோட இட்லி எல்லாமே ரொம்ப சூப்பராக ரெடியாக இருக்குது. பாருங்கள், அப்படியே நல்லா செட் ஆகி அந்த ஈரம் எல்லாமே அந்த துணி உறிஞ்சிடும். அவ்வளோதான், நம்மளோட இட்லி ரொம்ப சூப்பராக தயாராகியாச்சு. கண்டிப்பாக நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே, அவ்வளோதான், எல்லா இட்லியுமே தயார்.
அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி புட்டு. அதுக்கு நம்ம தேவையான அளவுக்கு அவல் எடுத்து மிக்ஸி ஜாரில் நைஸாக பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துடலாம். அதாவது லைட்டாக நறுநறுன்னு இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க, இது மாதிரி ரவை பதத்துக்கு இருக்க மாதிரி. இப்போது இது கூட பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் போல் நாட்டு சர்க்கரை, அதாவது உங்களுடைய இனிப்புக்கு ஏற்ற மாதிரி நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கோங்க. கூட 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்துக்கலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கலாம். இதில் லைட்டாக தேங்காய் பால் விட்டு விட்டு லைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். நம்ம நார்மலாக புட்டுக்கு சுடு தண்ணி வெது வெதுப்பான தண்ணி ஊற்றுவோம் இல்லையா, இப்போ நம்ம பச்சை தண்ணி ஊற்றினா அவ்வளோவா நல்லா இருக்காது. ஸோ அதுக்காக இது கூட கொஞ்சம் போல் ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக நெய் விட்டுக்கிறேன். நான் இன்றைக்கி செய்யக்கூடிய அமௌண்ட் எல்லாமே கம்மியாக இருக்குன்றனால கம்மியாக இருக்குது. நீங்கள் எவ்வளோ செய்கிறீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி ஜாஸ்தி படுத்திக்கோங்க. இது கூட கொஞ்சம் தேங்காய் பால் விட்டு ஒரு 2 ஸ்பூன் அளவில் 3 ஸ்பூன் அளவுக்கு விட்டு லைட்டாக கிளறி கொடுத்துக்கோங்க. இது மாதிரி எல்லா பக்கமும் நினைற மாதிரி பார்த்துக்கோங்க. எனக்கு டோட்டலாக ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு தேவைப்பட்டுச்சு. இது மாதிரி எல்லா பக்கமும் படுற மாதிரி நல்லா கிளறி கொடுத்துட்டு வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். நம்மளோட சூப்பரான புட்டு தயார். அடுத்து நம்ம பார்க்கக்கூடிய ரெசிபி மெயின் டிஷ் சாப்பாடு, ஃப்ரைட் ரைஸ். ஓகே, ஃப்ரைட் ரைஸ்க்கு இது மாதிரி சிகப்பு அவல் நான் 1 கப் அளவுக்கு எடுத்துகிட்டு ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே தண்ணியில் ஊற வச்சுருக்கேன். நல்லா அலசி கழுவிட்டு அதுக்கப்புறமா ஊற வச்சு எடுத்திருக்கேன். இந்த அளவுக்கு நல்லா ஊறி வந்திருக்கு. இதை தண்ணியை வடிச்சிட்டு வேறு ஒரு பவுலுக்கு மாற்றி எடுத்துக்கலாம். இது மாதிரி எல்லா அவலையுமே வேறு ஒரு பவுலுக்கு அப்படியே மாற்றி எடுத்துக்க போகிறேன். ஓகே, இப்போ இது கூட பார்த்திங்கன்னா ஒரு 1/4 ஸ்பூனுக்கு குறைவாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். கூடவே குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்கேன் கேப்சிகம் ஒரு 1/2 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவல் சேர்த்துக்கிட்டு ஒரு 4-5 சொட்டு லெமன் ஜூஸ், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டோம் அப்படின்னா கூடவே கொஞ்சம் போல் துருவிய இஞ்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். அவ்வளோதான். இது கூடவே நல்லா வாசனைக்காக மல்லி இலை மட்டும் சேர்த்துட்டு கலந்துக்கலாம். நம்மளோட சூப்பரான ஃப்ரைட் ரைஸ் ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி லட்டு. நம்ம ஆல்ரெடி பொட்டுக்கடலை மாவு நல்லா மிக்ஸி ஜாரில் சேர்த்து நைஸாக நுணுக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை பவுலில் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு 1/4 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் தூள் சேர்த்துக்கிட்டு நாட்டு சர்க்கரை சேர்த்துக்கலாம் இனிப்புக்கு ஏற்ற மாதிரி. கூடவே தேங்காய் பால் ஒரு 2-3 ஸ்பூன் அளவுக்கு விட்டு நல்லா பிசைஞ்சிக்கலாம். பிசைஞ்சிட்டு நம்ம கையில் இறுக்கி பிடிச்சோம் அப்படின்னா நம்மளுடைய லட்டு தயாராகிடும். இந்த எல்லா ரெசிபிலையும் நம்ம ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான் ஆட் பண்ணியிருப்போம். ரொம்பவே நம்ம நல்ல டிஃப்ரெண்ட்டான வேலையும் யூனிக்கான ரெசிபிஸாகவுமே செஞ்சுருப்போம். இப்போ கொஞ்சம் டைட்டாக கையில் இது மாதிரி பிடிச்சி விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளோட லட்டு ரெடி. நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிற ரெசிபி நமக்கு ஒரு ஸ்நாக் ரெசிபி வேணும் இல்லையா, அதுக்காக காரப்பொரி பஃப்டு ரைஸ் வச்சு செய்ய போகிறோம். ஓகே, காரப்பொரி செய்கிறதுக்கு ஒரு பவுலில் தேவையான அளவுக்கு பொரி சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு கேரட் துருவல், 1 ஸ்பூன் அளவுக்கு பீட்ரூட் துருவல், 1 ஸ்பூன் அளவுக்கு மாங்காய் துருவல். நிலக்கடலை நம்ம சேர்ப்போம் இல்லையா, அதுக்கு பதிலாக முந்திரி பருப்பை உடைச்சி சேர்த்துருக்கேன். கூடவே கொஞ்சம் போல் மல்லித்தலையும் சேர்த்துட்டு நெய் ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது கூடவே நல்லா பொடியாக கட் பண்ண வெங்காயம் சேர்த்துக்கலாம். ஒரு 1/4 ஸ்பூன்லேருந்து 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு இன்னும் நம்ம சேர்க்கவே இல்லை, அதையும் கொஞ்சம் போல் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு கலந்துட்டோன்னா நம்ம காரப்பொரி தயார். நம்ம வாழை இலையில் சர்வ் பண்ணும் போது சும்மா பனானா மட்டும் வச்சா நல்லா இருக்காது இல்லையா, அதனால பனானா வச்சு ஏதாவது ஒரு ரெசிபி செஞ்சிடலாமா? வாங்க. ஸ்வீட் பனானா தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். இந்த பனானாவை நல்லா குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். இது மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நம்ம க்யூட்டாக ஸ்லைஸ் பண்ணி வச்சுருக்க பனானா மேலே பார்த்திங்க அப்படின்னா 1 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் ஆட் பண்ணிக்கலாம். எல்லாத்துலேயுமே இனிப்புக்காக நம்ம நாட்டு சர்க்கரை தான் சேர்த்தோம், பட் இதில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இதில் ஹனி யூஸ் பண்ணிக்கலாம். எல்லா இடத்துலையும் படுற மாதிரி ஹனியை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த வாழைப்பழம் கூட ஹனி சேர்த்து செய்யும்போது டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். தேங்காய் துருவலும் சேர்த்து சாப்பிடும்போது இன்னும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். வாழைப்பழம், டெசிகேட்டட் கோகோனட், ஹனி, ஹாஹா சூப்பரான ரெசிபி.
இப்போ நம்ம பார்க்க போகிற ரெசிபி பார்த்தீங்கன்னா மொஜிட்டோ தான். ஸோ இந்த மொஜிட்டோ வந்துட்டு நான் தான் ப்ரிப்பேர் பண்ணேன். ஸோ அதனால் நானே எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். அதுக்கு வந்துட்டு நம்ம லெமன் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ லெமன் ஜூஸ் கொஞ்சமாக, அதுக்கப்புறமா வந்து நாட்டு சக்கரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நாட்டு சக்கரை ஆட் பண்ணிவிட்டு நல்லாவே நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு இது கூடவே வந்துட்டு பார்த்தீங்கன்னா நல்லா ரெஃப்ரெஷிங்காக இருக்கணுன்றதுக்காக மின்ட் லீவ்ஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நல்லா பிச்சு போட்டுக்கலாம். இப்போ நம்ம ஒரு ஸ்பூன் வச்சு இதையும் நல்லா வந்து குத்தி மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா ரோஸ் குல்கந்து இருக்கு இல்லையா, ஸோ அது வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ரோஸ் குல்கந்து எப்படி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஆல்ரெடி நம்ம சேனலில் வந்து போட்டிருக்கோம். ஸோ இது ரொம்பவே ஈஸி தான். நீங்கள் வேணால் நம்ம சேனலில் போய் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ இதையும் சேர்த்துட்டு நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். ஸோ நல்லா இந்த மாதிரி வந்து பீட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம மிக்சர் ரெடி பண்ணியாச்சு. இப்போ வந்து ஒரு கிளாஸ் எடுத்துக்கலாம். ஸோ அந்த கிளாஸில் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட் நான் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். உங்கள்கிட்ட ஸ்ப்ரைட் இல்லை அப்படின்னா சோடா ஆட் பண்ணிக்கலாம், அப்படின்னா 7up. ஸோ கொக்கோகோலா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்கு ஸ்கிப் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்ப்ரைட்டில் வந்துட்டு நம்மளுடைய மிக்சர் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மிக்சர் வந்துட்டு பார்த்திங்கன்னா நம்ம மினிமமாகவே ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ரொம்ப ஆட் பண்ணக்கூடாது, அது நல்லா இருக்காது. ஸோ நானே கொஞ்சம் ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து சப்ஜா சீட்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஆட் பண்ணினதுக்கப்புறமா ஸோ அவ்வளோதாங்க. ஸோ நம்மளுடைய சூப்பரான மாக்டெயில் வந்துட்டு ரெடி ஆகிடுச்சு. ஸோ சாதாரண மாக்டெயில் கிடையாது, ரோஸ் குல்கந்தோட மாக்டெயிலு. ஸோ ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்துட்டு நம்ம செஞ்ச எல்லா ரெசிபீஸையுமே வந்து சர்வ் பண்ணிடலாம். இதில் உள்ள ஒரு சின்ன மைனஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எதையுமே சூடாக சாப்பிட முடியாது. எவ்வளோக்கு எவ்வளோ சூடாக சாப்பிட்லையோ அந்தளவுக்கு உடம்புல ஹீட்டையும் குறைச்சி கொடுக்கும். வெயிட் லாஸ் பண்ணுறவங்களுக்கு இது ரொம்ப சூப்பரான ஒரு சாய்ஸ் அப்படின்னு சொல்லலாம். வீக்லி ஒன்ஸாவது இது மாதிரி சாப்பிட்டு வந்தோம்னா ரொம்பவே நல்ல வெயிட் லாஸ் ஆகும். ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. கூடவே ஒரு பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வந்து சேரும். நீங்களும் மிஸ் பண்ணாமல் நம்ம வீடியோஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் இந்த வீடியோவை பொறுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பார்த்த உங்கள் அனைவருக்கும் ரொம்ப நன்றி. மீண்டும் இன்னொரு வீடியோவில் உங்களை வந்து சந்திக்கிறேன். அது வரைக்கும் பாய். தேங்க்யூ.